இந்த ஸ்டேஜ்ல உங்க படம் வந்து நெட்ஃபிளிக்ஸ்ல ஐ மீன் having the film coming on Netflix. And the movie is coming on your birthday. On my birthday. Yes. So that's a nice birthday present. And ரொம்ப சந்தோஷம். It's a very quirky love story. ஃபேமிலி ட்ராமான்னு சொல்ல மாட்டேன். இப்போ இருக்கிற சொசைட்டியில் எப்படி மைண்ட் செட் எல்லாருக்கும் மாறி இருக்கு, அந்த மைண்ட் செட்டில் எப்படி எல்லாரும் செயல்படுறாங்கங்கிறது தான். ஸ்பெஷலி இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ் வந்து அவங்க கான்செப்ட் ஆஃப் லவ், த கான்செப்ட் ஆஃப் மேரேஜ், த கான்செப்ட் ஆஃப் லைஃபே வேற. அதனால அதை எப்படி நாங்கெல்லாம் அதை டைஜஸ்ட் பண்றோம், அதை எப்படி ரூயின் பண்றோம், அதுதான் கதை. வாவ், இந்த ஸ்டேஜ்ல ரொம்ப ஆனஸ்டா நிறைய பதில்கள் சிறப்பா வந்துட்டு இருக்கு. யூசுவலா பாத்தீங்கன்னா ராம் காம் தானே போடுவோம், அதே மாம் காம்னு போடுறோம். அதுலயே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. இட்ஸ் a mom com, ladies and gentlemen. All right, இளங்கோ குமரவேல் சார், உங்களுக்கு நான் அடுத்த கேள்வி. சோ இந்த படத்துல உங்க கேரக்டர்ல ஒரு விஷயம் ஆடியன்ஸ் இன்ஸ்டன்ட்டா கனெக்ட் ஆகக்கூடிய விஷயம்னா என்ன இளங்கோ சார்? படத்துல பார்க்குற எல்லா இளைஞர்களும் இந்த மாதிரி ஒரு மாமனார் கிடைக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க, அந்த மாதிரி அமைச்சிருக்கேன். ஆல்ரைட், மோஸ்ட் லவ்ட் மாமனாரா நீங்க வர போறீங்க. ஆஃப் கோர்ஸ் செந்தில் சார், நீங்க நீங்க வந்து நடிக்காத ஒரு படம் கிடையாது. இந்த படத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? ஹவ் வாஸ் இட்? இல்ல டைரக்டரா, ஹீரோவா, எப்படி இருந்தது? இந்த படத்துல என் தொண்டை அடி இருக்கு, அதனால கொஞ்சம் பேசுறேன். இந்த படத்துல வந்து அவர் வந்து புதுமுகம் மாதிரியே கிடையாது. நம்ம பாக்யராஜ் சார் இருக்காங்கல்ல, இப்போ இறந்து போயிட்டார்ல, அவர் மாதிரி நல்லா ஸ்கிரிப்ட் பண்றாரு. வாவ். ஆக்சுவலா பாக்யராஜ் சார் வந்து எனக்கு ஒரு ரூம்மேட்டு இருந்தாலும் நான் அப்ப இருந்து ஃபாலோ பண்றேன். அப்படியே பாக்யராஜ் மாதிரியா இன்னொரு பாக்யராஜ். வாவ். அப்புறம் இந்த பொண்ணு சும்மா புது முகம் எல்லாமே நேச்சராக ஆக்ட் பண்ணிச்சு இந்த பொண்ணு. அது நான் ரொம்ப பாராட்டினேன். அதுக்கப்புறம் யோகிதோ நடிச்சிருக்காங்க மற்றும் பலர். அவங்க அப்பா பாண்டியன், அவங்க அம்மா நடிச்சிருக்காங்க. எல்லாம் கலை குடும்பம் ஆயிடுச்சு. இங்கே வந்திருக்கும் அத்தனை பேருக்கும் வணக்கம். இந்த பிக்சரில் நான் பார்த்தேன், ட்ரெய்லர் பார்த்தேன். அந்த கிணத்து காமெடி சூப்பராக இருந்துச்சு. அதை ஏன் போடல நீங்க? அது தனியா போடுறோம் சார். அது தனியா பின்னாடி. ஆமா ஆமா, நல்லா இருக்கியா? அதை போடுற ரசிகர் நல்லா ரசிப்பாங்க. தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் சார். தேங்க்யூ, உங்க பிளெஸிங்ஸ்க்கு மனமார்ந்த நன்றி. தேங்க்யூ செந்தில். இந்த படத்துல சாரோட பேர் வந்து நாதஸ் தாத்தா. சாரோட ஃபேன்ஸ்க்குலாம் அது தெரியும், நாதஸ் எவ்வளவு பெரிய ஃபேமஸ் கேரக்டர்னு. பேரு நாதஸ் தாத்தா. சூப்பர். நிறைய ஈஸ்டர் எக்ஸ் இருக்கு இந்த படத்துல. யோகி பாபு சார், அடுத்த கேள்வி உங்களுக்கு தான். ஸோ உங்க கேரக்டர் வந்து ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸா போடணும்னா நீங்க என்னென்ன பேர் கொடுப்பீங்க? வாட்ஸ்அப்? ஆமா, இல்லை எலன் வந்து தேங்க்யூ எலன், இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்தது. தயாரிப்பாளர் சார் எல்லாருக்கும் நன்றி. நான் இல்லை எலன் வந்து ஸ்டார் படத்துலேருந்து பேசிட்டு இருக்கோம். எலன் நானும் வந்து அவர் எனக்கு சொன்னார், இல்லை சார் நம்ம ஒரு படம் கண்டிப்பாக நம்ம பண்ணுவோம் அப்படின்னாரு. இந்த படத்தில் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தாரு. நெக்ஸ்ட் ஒரு விஷயம் பண்ணுறோம், அதில் நீங்கள் கேட்குற வாட்ஸ்அப்பு, யூடியூப் எல்லாத்தையும் போய் சொல்கிறோம். அது ரொம்ப நல்ல ஒரு கான்செப்ட். தேங்க்யூ ஸோ வெரி மச். சரி, இங்க இருக்கிற அந்த பேரண்ட்ஸ்க்கு இந்த ஜென்ரேஷன் நிஜமாவே இண்டிபெண்டான ஒரு ஜென்ரேஷனா? இவங்க வந்து எல்லா டிசிஷனும் அவங்களே எடுத்துக்கிறாங்க. எங்க சார் அதிகா மேம் சொல்லுங்க, அது ரியலி இண்டிபெண்டன்ட்? அதுக்கு ஒரு ரொம்ப ஒரு பழைய பாட்டு இருக்கு, போக போக தெரியும். அதுதான் இப்ப இருக்கிற ஜெனரேஷனுக்கு. அவங்க நினைக்கிறதுக்கெல்லாம் போக போக தான் தெரியும். இப்படி பயமுறுத்தீங்கன்னா கல்யாணமே பண்ண மாட்டோம். நாங்க உங்களுக்கு பயமுறுத்தீங்கன்னா கல்யாணமே பண்ண மாட்டோம். நல்ல விஷயம். அவங்களுக்கு பிரச்சனை வர மட்டும் வந்த பிறகு டிபெண்டன்ட். சொல்லுங்க சாரி சாரி. அவங்களுக்கு பிரச்சனை வராத மட்டும் இண்டிபெண்டன்ட், பிரச்சனை வந்தா டிபெண்டன்ட். ஓ வாவ், சூப்பர், வெல் செட். ரைட், சான்வி, இப்போ வந்து ஒரு டைரக்டரா ஆக்டரா நம்ம வந்து இல்லைன்னு நம்ம பாக்குறோம். ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுக்கும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? டாக்டர் ஹீரோ கிட்ட சொன்னீங்களா அதெல்லாம் சேஞ்ச் பண்ணுங்க, இதெல்லாம் நான் பண்ண மாட்டேன், இதை சொன்னீங்க? இல்லை ஐயோ,
No, no. To be honest, startingல வந்து I used to ask him, ஏன்னா how do you எப்படி discern பண்ண முடியும்? How do you act and also direct at the same time? Because obviously எனக்கு தெரியாதுல்ல. So he used to tell me that இளன் இது நல்லா பண்ணுவாங்க. He switches off and he switches on. ஏன்னா ஸ்டார்டிங்ல ஐ திங்க் வி ஹேட் ஒரு பெரிய இமோஷனல் சீன் ஓகேவா ஸோ அந்த சீன்ல ஹி வாஸ் வெரி டிஸ்டர்ப் அண்ட் ஐ ஆஸ்க்ட் ஹிம் எதுக்கு வை யூ ஸோ டிஸ்டர்ப் ஹி சேஸ் ஐ எம் ட்ரைங் டு புட் மை ஆக்டர் ஃபேஸ் ஆன் பட் ஐ கேன் ஒன்லி திங்க் அபவுட் வாட் ஐ ஹேவ் டு ஷூட் அப் டி ever since then he never put that on he was always and he has great presence of mind so I think throughout the journey வந்து அது நான் கத்துக்கிட்டேன் that he how to switch on and off from director mode to actor mode ஏமா இது சொல்லுங்க சார் இது தமிழ் படம் கொஞ்சம் தமிழ்ல பேசு ஆமா சார் கொஞ்சம் சார் ஆனா ஒரு நல்ல விஷயம் சார் படத்துல ஃபுல்லா தமிழ்ல டப்பிங் அவங்க பண்ணிருக்காங்க நான் தான் பண்ணிட்டேன் ட்ரை எல்லாமே ஃபுல்லா அவங்க டப் பண்ணிருக்காங்க எஸ் டப் பண்ணேன் காப்பாத்தி விட்டியா? இப்போ கொஞ்சம் நர்வஸ் ஆயிருக்குல்ல அதனால தான் இங்கிலீஷ் வருது கண்டிப்பா தமிழ்ல தான் பேசுறேன் ஸோ இந்த படம் பண்ணும்போது ரியல் லைஃப் வெட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் கல்யாண எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது எடுத்துக்கன்னா கல்யாணம்னாலே டிராமா தான் ஸோ அந்த மாதிரி ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கீங்களா இந்த படத்துல ரியல் லைஃப்ல இருந்து அண்ட் அந்த கிணத்துல நான் பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் எஸ் இப்ப நீங்க அட்ராசிட்டி சாங் பாத்திருப்பீங்கல்ல அட்ராசிட்டி சாங்குக்கே நாங்க எப்படி டிசைன் பண்ணோம்னு பாத்தீங்கன்னா ரியல் வெட்டிங்ல நடந்த விஷயங்கள்ல சின்ன சின்னதா கட் பண்ணி அதை ஃபர்ஸ்ட் சாங்குக்கு எடிட் பண்ணிட்டு அது வர ஒவ்வொரு மாண்டேஜுமே பாத்தீங்கன்னா ரியலா வெவ்வேறு பீப்புளோட லைஃப்ல நடந்த ரியல் இன்சிடென்ட்ஸ் சின்ன சின்ன மாண்டேஜஸ் ஸோ அதுதான் அது எல்லாமே நீங்க நோட்டீஸ் பண்ணி பாத்தீங்கன்னா இருக்கும் ஸோ அது ஒரு எக்ஸாம்பிளா சொல்லலாம் ரைட் அந்த வெளில குதிச்சிங்களே அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்றீங்களா யாரும் எந்த ஹீரோ பண்ணாத நேரா கிணத்துல போய் டமால்னு குதிச்சிங்களே டெல் அஸ் மோர் அபவுட் தட் ஆமா இல்ல இப்ப எப்படி சொல்றது அது நான் வந்து அதை விட பெஸ்டா கல்யாணத்தை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாதுன்னு நினைச்சு நான் ஃபன்னியா தான் பண்ணேன் ஸோ அதுக்கு ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கரெக்டா சொல்லிட்டாம்பா அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க ஸோ யா ஓகே கிணத்துல விழுறதான் கல்யாணம்னா ஓகே ரைட் சூப்பர் ஸோ லெட்ஸ் டூ குவிக் ரேபிட் ஃபயர் பிஃபோர் வி இன்வைட் வி ஆன் ஸ்டேஜ் அண்ட் டாக் டு ஹிம் ஸோ வாட் இஸ் த பிரைஸ் ஆஃப் 1 கிலோ ஆஃப் டொமேட்டோஸ் யார் பதில் சொல்ல 1 கிலோ தக்காளியோட விலை என்ன யார் சொல்ல போறா கண்டிப்பா மாப்பிள்ளை தான் சொல்லி ஆகணும் கண்டிப்பா மாப்பிள்ளை தான் சொல்லி ஆகணும் சொல்லுங்கப்பா 1 கிலோ ஒரு 60 ரூபா இருக்குமா 60 ரூபாவா சரி எனி அதர் கெஸஸ் from Spain அப்பா தக்காளி எங்க ஸ்பெயின்ல இருந்து வருது 1 கிலோ தக்காளி என்னன்னா 60 ரூபான்றாரு ரைட் அது அப்பப்போ ஏறும் இறங்கும் தாத்தா சொல்லுவாரு எனக்கு நான் தாத்தா 30 ரூபா ரைட் பெஸ்ட் வே டு இம்ப்ரெஸ் மதர் இன் லா நோ அதுக்கு ஆன்சர் சொல்லவே இல்லை யாரையும் சொல்லுங்க ஆன்சர் சொல்லவே இல்லை சொன்னேனே 30 ரூபான்னு சொன்னேனே ரைட் பெஸ்ட் வே டு இம்ப்ரெஸ் யுவர் மாமியார் அதெல்லாம் என்கிட்ட நடக்காது இருங்க மேம் சொல்லிட்டேன் மேம் நான் ஒரு சீன்ல அவங்களை பயங்கரமா இம்ப்ரெஸ் பண்ணிட்டேன் அப்படியே கண் கலங்கிட்டாங்க இல்ல மேம் அந்த சீனு பசியில கண்காணி ரைட் ஒரு 5 பேர் சடனா கெஸ்ட் வீட்டுக்கு வராங்கப்பா எவ்வளவு அரிசி நீங்க வந்து எவ்வளவு அரிசி போடணும் அந்த 5 பேர் கெஸ்ட் 5 பேர் மாமியார் பாக்குறாங்க கம் ஆன் என்ன அரிசி புழுங்கல் அரிசி பொன்னி அரிசி அந்த அரிசி இந்த அரிசி இருக்குல்ல என்ன அரிசி வீட்டுல தெரியாதுன்னு சொல்லிட்டு போயிருக்கோம் பிரியாணி அரிசினா ஒரு 2 கிலோ தப்பா 5 பேர் இல்ல 5 பேருக்கு 5 கிலோ இல்ல நல்ல குடும்ப தலைவி எவ்வளவு கஷ்டமான குடும்பம் கவனிச்சீங்களா ஒய்ஃபே சொல்லிட்டாங்க 5 கிலோ சிம்பிள் 5 கிலோ வாங்கிருங்க ஆமா அதே பாட்டு தான் போக போக தெரியும் தெரிஞ்சு வந்தா ஹோட்டல்ல வாங்கி கொடுத்துருவோம் ரைட் பெஸ்ட் வே டு கீப் ரொமான்ஸ் அலைவ் இன் அ மேரேஜ் ஒரு கல்யாணத்துல ரொமான்ஸ் அலைவா வைக்கணும்னா என்ன பண்ணணும் she knows better ஐ லவ் யூ சொல்லணும் அது எவ்வளவு பயந்து சொல்றீங்க சொல்ல மாட்டாங்க அதுதான் பிரச்சனை சொல்லணும் நான் தமிழ்ல சொல்லுவேன் உங்களுக்கு தமிழ் புரியல நினைக்கிறேன் அது ஜோக்கா மேடம் நீங்க சொல்லுங்க மேடம் நீங்க தான் மோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தல how to keep மேரேஜ் don't get married ஸ்டார்டிங் வந்து அவங்க ஒரு பாயிண்ட்ல கிளியரா இருக்காங்க அந்த பாயிண்ட் எனக்கு கிளியரா எனக்கு புரிஞ்சிருச்சு நீங்க அந்த கேள்வி கேட்காதீங்க மேம் ஹஸ் only one answer ரைட் நீங்க just living in the character absolutely சொல்லுங்க worst wedding gift எங்க those of you are married worst அப்படினா அந்த மாதிரி worst ஆன ஒரு gift யோகி சார்
பிபிசி நியூஸ் மாதிரி போயிட்டு இருக்கு. எனக்கு தமிழ் தவிர வேற தெரியாது. நீங்களே பேசுங்க. உங்களுக்கு உங்க ஒய்ஃப் கொடுத்த பெஸ்ட் வெட்டிங் கிஃப்ட் என்ன சார் சொல்லுங்க சார். வைஃப் கொடுத்த வெட்டிங் கிஃப்டா? கல்யாணத்துக்கு வந்த எல்லாரும் வந்து பரிசு கொடுப்பாங்க கல்யாணத்துக்கு. இல்ல வெட்டிங் கிஃப்ட் டோட்டலா சொன்னா 3 குழந்தை கிஃப்ட் அது போதும் சார். நெக்ஸ்ட் எப்ப போதும்பா. இதுக்கே தூங்க முடியல. குழந்தைங்களோட போராட்டமா இருக்கு. Right, worst wedding gift. உங்க கல்யாணத்துல சார், I know long time ago you got married, but still do you remember worst wedding gift? Glad you said long time back. Probably books. Books கொடுத்தாங்களா? நல்ல ஃப்ரெண்ட்ஸ், நல்ல ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருக்கீங்க. அதான் என்ன பண்ணிட்டு Ma'am. முதல்ல பார்த்துருங்க. Sorry, I don't remember what happened yesterday. Right. Okay. Finally, இந்த காஸ்ட் அண்ட் க்ரூ ஒரு ஃபேமிலியா நீங்க எல்லாம் சேர்ந்து வேலை பண்ணிருக்கீங்க. எந்த ஆக்டரோட போன் வந்து செக் பண்ணும் அப்படின்ட்டு உள்ளுக்குள்ள அந்த ஆசை ஒண்ணு இருக்கும்ல, யாரோட போன் செக் பண்ணணும்னு பயங்கரமா ஆசைப்பட்டீங்க? என் போனை யாரும் செக் பண்ணிடக்கூடாது, அதான் என்னோட ஆசை. ஓ, அவ்வளவு விஷயம் இருக்கா? எஸ், யாரோட போன் செக் பண்ணணும்? Whatever I do is on my Instagram, so அதுல பவி வந்து க்ளீன் புக்மா. அப்படி சொல்றவங்கள தான் நம்ப கூடாது இல்ல சான்வி? ரைட், ஃபைனல் வேர்ட் ஃப்ரம் ஈச் ஆஃப் யூ. ஏன் இந்த படம் எல்லாரும் கண்டிப்பா 100% பார்க்கணும்? ஃபைனல் வேர்ட். The great family entertainer. So watch. எஸ். ரீசன் வந்து இதுல இருக்கிற எங்க 2 பேரும் விட்டுருங்க, மீதி வந்து இந்த 4 லெஜெண்ட்ஸ், சாரி 1 2 3 4, இந்த 4 லெஜெண்ட்ஸ்க்காக பாக்குறோம். 4 legends காக்க. அண்ட் ஒன் மோர் லெஜெண்ட் வருவார், பின்னணி இசையில வருவார். எஸ், சூப்பர். இட்ஸ் ரியல் ஒரு டிஃப்ரெண்டான ஸ்கிரிப்ட். நான் இந்த படம் ஒத்துக்கும் போதே அப்படிதான் நினைச்சேன். ஸோ ஐ ரியலி திங்க் இது வந்து மக்கள்கிட்டயும் பார்க்குற ஆடியன்ஸ் கிட்டயும் தட் இட் ஹேவ் இட்ஸ் ஓன் இம்பேக்ட். ஐ திங்க் இட்ஸ் ரியல் ஒரு என்ன சொல்றது, ஒரு ஹாப்பி ஃபில்ம். யூ கேன் அந்த படத்தை திருப்பியும் ரீவிசிட் பண்ணி கூட நீங்க பார்ப்பீங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல படம். வாவ், தட்ஸ் ரியலி ரியலி அமேசிங். எஸ், யோகி பாபு சார், செந்தில் சார். இந்த படம் ஃபுல் காமெடி, நல்லா என்ஜாய் பண்ணி பார்க்கலாம், போர் அடிக்காது, பெஸ்ட் கிளாஸ். இந்த கல்யாணம் சூப்பர் கல்யாணம். வாவ், ஃபர்ஸ்ட் கிளாஸ், சூப்பரா இருக்குன்னு சொல்றீங்க யோகி பாபு சார். ப்ரொடியூசருக்காக பார்க்கலாங்க, கண்டிப்பா பணம் போட்டிருக்காரு. நல்ல படம். இப்போ ஜாலியா சொல்லிட்டு இருக்காங்க, அது அவ்வளவு எமோஷன் இருக்கு இந்த கதையில. ஒரு சொல்றது ஒரு 50% ஒண்ணு, 50% நீங்க படம் பாருங்க. கண்டிப்பா எல்லாரும் ஒவ்வொருத்தரும் இந்த படத்தை பார்த்தாகணும். அவ்வளவு எமோஷன் இருக்கு, விஷயம் இருக்கு அந்த படத்துல, அதுக்காக பார்க்கணும். Thank you, and final word to you, Pavi. So like everybody said, இது ரொம்ப entertaining ஆன படம், but அதுக்கு மேல I think it is very important film also for people to watch, because ma'am சொன்ன மாதிரி we all have, நம்ம எல்லாருக்கும் ஒரு different perspective on marriage இருக்குல்ல, in every generationக்கு. So in that space it's very important that நமக்கு, I think we are very conditioned that என்னன்னா ஒரு கல்யாணத்துக்கு அப்புறம் பொண்ணுதான் ஒரு பையன் வீட்டுக்கு போகணும் அப்படி ஒரு கண்டிஷன் இருக்கு. அண்ட் இது எல்லாமே தவிர ஐ ஃபீல் இட்ஸ் இம்பார்ட்டன்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் ரெண்டு பேருமே they're equals in a marriage and it's their life how they want to live. So yeah, I think it's a film about love, relationships, ego and family. And எனக்கு வந்து I feel Nivi, she's written the film here, and Ilan, you have developed ஒரு சீரியஸான படம், சீரியஸான ஒரு theme, ரொம்ப ஹியூமரஸா, ரொம்ப என்டர்டெய்னிங்கா they have written the film. So I think everybody will enjoy. So kandipa, I'm sure one thing is everybody is going to enjoy. All right, 100% rom-com, mom-com for the entire family to enjoy. Thank you so very much. ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுத்தல அந்த cast and crew. Thank you. You can take your seats. We're going to invite our special guest. Thank you so much. பலமா கைத்தட்டல், ladies and gentlemen.